சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு லக்னம். லக்னம்னா என்ன, லக்னத்தினால என்ன பலன், என்ன பயன், இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் ராசி தெரியும். சந்திரன் நிக்கிற இடம் ராசி, என்ன நட்சத்திரம் என்ன ராசி எல்லாருக்கும் தெரியும். டெய்லி நீங்க ராசி பலன் பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்மளுடைய ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு, நல்லது நடக்கும்னு சொல்றாங்களா, வேற ஏதாவது சொல்றாங்களா, இதை நீங்க டெய்லி பாக்குறீங்க. ஆனா இதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. லக்னத்தை வச்சுதான் எல்லாமே. இந்த லக்னம் அப்படிங்கிறதே ஜோசியம் ஆரம்பிச்ச காலத்துல கிடையாது. மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் லக்னமா இருந்தது. எல்லாருக்குமே மேஷ லக்னம் தான், அப்படிதான் இருந்தது. காலப்போக்குல மேஷத்தை வச்சு எல்லாருக்குமே மேஷ லக்னம்னா எப்படியா வரும், அது சரியா இல்லையே. அததான் இப்ப காரக தத்துவம்னு வச்சுக்கிட்டோம். அதை கம்ப்ளீட்டா ஒதுக்கல. அதை வச்சுட்டு ஒரு கிரகத்துக்கும் என்ன பலாபலன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை காரக தத்துவமா வச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் மேஷ லக்னமா இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி லக்னம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. லக்னம்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது அத அப்படின்னா, எந்த மாசம் நம்ம பிறக்கிறோமோ அங்க சூரியன் அந்த மாசத்துல அந்த லக்னத்துல இருக்கும். அது அந்த இப்போ சித்திர மாசம் அப்படின்னா சூரியன் மேஷத்துல இருக்கும். அப்போ 6 மணி சூரிய உதய டைம்ல 6 மணிக்கு பிறந்தால் மேஷ லக்னம். அப்ப அங்கிருந்து எத்தனை மணி நேரம் கழிச்சு நாம பிறக்கிறோமோ ஒவ்வொரு கட்டத்துக்கு சுமாரா 2 மணி நேரம், 6ல இருந்து 8 சுமாரா வச்சுக்கோங்க. இப்ப முன்னாடி சூரிய உதயம் முன்னாடினா அப்ப 8க்கு முன்னாடியே 7:30 மணிக்கே கூட அந்த லக்னம் முடிஞ்சிடும். சுமாரா ஒரு கட்டமும் 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அப்ப 6ல இருந்து 8 மேஷம், 8ல இருந்து 10 ரிஷபம். அப்போ 2 மணி நேரமா கணக்கு பண்ணி ராத்திரி 10ல இருந்து காலையில 4ல இருந்து 6 பார்த்தீங்கன்னா நம்ம மீன லக்னத்துக்கு வந்துருவோம். அப்போ இதுதான் கரெக்டா இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கு அவங்க பிறக்கிற நேரத்துக்கு வேற வேற லக்னம் வந்தா மட்டும்தான் வெரைட்டி கிடைக்க முடியும். ஆண்டவன் அப்படிதான் பண்ணியிருப்பாரு. ஒரு சோம்பேறி வேலையா எல்லாருக்கும் ஒன்னேங்கிற மாதிரியான ஒரு படைப்பு அவர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ பர்முடேஷன் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அப்பதான் இந்த கோடான கோடி மக்களுக்கும் நம்ம வெரைட்டி கொடுக்க முடியும். அப்படிங்கிறத மக்கள் ஆராய்ஞ்சுதான் இந்த லக்னம்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு தான் நிகழ்வுகள், ராசி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா எப்ப நடக்கும்னு சொல்லுது. ஒரு ஜாதகர் என்ன யோகியதை இருக்கு, இவருக்கு எப்ப என்ன நடக்கும், இவருக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்க வேண்டியது இருக்கு, அது லக்னம் சொல்லுது. ஒரு அவார்டு கிடைக்க வேண்டியது இருக்கு, இவருக்கு கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிறத லக்னம் சொல்லுது. ராசி என்ன சொல்லுதுன்னா எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த ஜாதகர் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு லக்னம் சொல்லுது. எப்ப ஆகணும் அப்படிங்கிறத ராசி சொல்லுது. ராசி எப்படி சொல்லுதுன்னா, நாம என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தசாபுக்திகள் வரும். எக்ஸாம்பிளா மக நட்சத்திரத்துல பிறந்தால் முதல்ல கேத்து தசை, அப்புறம் கேத்துக்கு அப்புறமா சுக்கிரன் சூரியன் சந்திரன் தசா ஆர்டர் வரும். அப்போ இந்த லக்னத்துக்கு யார் ஃபேவரபிளா இருக்காங்களோ, யாருடைய தசையில அது கிடைக்க வேண்டியது இருக்கோ அப்ப கிடைக்கும். எப்ப கிடைக்கும்ங்கிற ஆன்சர் தான் ராசி. ஆனா நம்ம ராசியை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். என்னமோ ராசியிலேயே எல்லாமே முடிஞ்சிட்டா மாதிரி நம்ம ராசி பலன் பார்க்கறத தாண்டி அடுத்த இதுக்கு வரதே இல்லை. அதை விட பெரிய விஷயம் என்னுடைய யோகியதை என்ன, இந்த ஜாதகருக்கான யோகியதை என்ன, இவருக்கு என்னென்ன நடக்கலாம்,
என்னென்ன நடக்காது, எவ்வளோ தூரத்துக்கு நடக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு நடக்காது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றது லக்னமும், லக்னத்துக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு, எவ்வளோ தூரத்துல இருக்கு, அதை வந்து யார் பார்க்குறா, என்ன கூட்டல் என்ன கழித்தல் அப்படிங்கிறத வந்து லக்னம் தான் முடிவு பண்ணுது. அதனால வந்து வெறும் ராசி பலன்லயே நம்மளது எல்லாம் முடிஞ்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு ஒரேடியா பயப்படுறது, என்னுடைய ராசிக்கு இந்த வருஷம் சரியாவே போடல, எனக்கு எதுவுமே நான் இல்லை. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, 27 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரம் வருது. அப்போ உலகத்துல வந்து 27ல ஒரு பங்குக்கு வந்து ஒரே மாதிரியான பலாபலன் அப்படின்னா அப்ப ஆண்டவன் எவ்வளவு சோம்பேறின்னு யோசிச்சு பார்த்துருங்க. சிம்பிளா யோசிச்சிங்கனாலே நம்மளுக்கு நிறைய விஷயம் புரியும். அப்போ அவருடைய கற்பனா திறன் வந்து எவ்வளவு நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வெரைட்டி நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து சின்னதா அடைச்சி இதுக்குள்ள அடைக்கணும்னு பாக்குறோம். இல்லை, அந்த பர்முடேஷன் காம்பினேஷனே வேற. இப்போ ராசி பலனை பார்த்து பெருசா பிரம்மாண்டமா நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கான இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 5% இருக்கலாம், அதுக்கு பார்த்துக்குங்க. இல்லை இன்னைக்கு பொழுது போகணுமா, ராசி பலன் பார்த்தோமா, நல்லதா சொல்லியிருக்கானா, சந்தோஷமா இன்னி பொழுது போக்கினோமா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை தாண்டி ராசி பலனுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை, லக்னத்துக்கு தான் முக்கியத்துவம். லக்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கிரகமும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நம்மளுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம லக்னத்துக்கு அவர் யாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து பரிகாரங்களும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம பின்னாடி வர சாப்டர்ஸ்ல வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து பரிகாரங்கள்லாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.